ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா குரோமேட்டிக் எக்ஸசைஸ். உங்களுக்கு எல்லாமே தெரியும் குரோமேட்டிக் எக்ஸசைஸ். எந்த ஸ்ட்ரிங்னா எடுத்துக்கலாம். பேசிக்காக நம்ம 6th ஸ்ட்ரிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 6th ஸ்ட்ரிங்கில் ஃபஸ்ட்டு ஃப்ரெட் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃப்ரெட், செகண்ட் ஃப்ரெட், தேர்ட் ஃப்ரெட், ஃபோர்த் ஃப்ரெட், அப்படியே ஒரு 5th ஸ்ட்ரிங்லேருந்து 4th ஸ்ட்ரிங்லேருந்து தேர்ட் ஸ்ட்ரிங்லேருந்து செகண்ட் ஸ்ட்ரிங்லேருந்து ஃபஸ்ட் ஸ்ட்ரிங் வரைக்கும் நம்ம போவோம். பேசிக்கலி இப்படி இருக்கும். ரிவர்ஸ் ஓகேங்களா. இது பேசிக் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம ஃபிங்கர்ஸ் வந்து நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், நம்மளுக்கு வந்துட்டு ஸ்ட்ராங் ஆகும். ஆனால் பிகினர்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வாட்டி இங்கேயும் பார்க்குறாங்க, இங்கேயும் ரைட் ஹேண்டும் பார்க்குறாங்க. அவங்க பிக் பிளேயிங் நான் கரெக்டாக இந்த ஸ்ட்ரிங்கில் நான் வாசிக்கிறானான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா, முதல்ல நீங்கள் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் விட்டுட்டு ரைட் ஹேண்ட் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ 6th ஸ்ட்ரிங் ஃபஸ்ட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 5th ஸ்ட்ரிங், அப்புறம் 4th ஸ்ட்ரிங், அப்புறம் 3rd ஸ்ட்ரிங், அப்புறம் 2nd ஸ்ட்ரிங், அப்புறம் 1st ஸ்ட்ரிங். ஓகேங்களா. ஸோ இது பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிட்ட அப்புறமா 1st ஸ்ட்ரிங், 2nd ஸ்ட்ரிங், 3rd ஸ்ட்ரிங், 4th ஸ்ட்ரிங், 5th ஸ்ட்ரிங், 6th ஸ்ட்ரிங். ஸோ இதை நீங்கள் வந்துட்டு பார்க்காம ப்ராக்டிஸ் பண்ணணும். 1 2 3 4 5 6 6 5 4 3 2 1 இப்படி நீங்கள் பார்க்காம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து லெஃப்ட் ஹேண்ட் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. அவ்வளோ ரைட்டை வாசிக்கும் போது ரைட் ஹேண்ட் பார்த்து நீங்கள் வாசிக்க மாட்டீங்க. அநேகர் வந்து பிகினிங்கில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்ன பண்ணுறீங்க, எப்படி லெஃப்ட்டும் ரைட்டும் லெஃப்ட் ரைட் பார்த்துன்னே இருக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து இதை வந்துட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ரைட் ஹேண்ட் அவ்வளோ பார்க்க தேவையில்லை. லெஃப்ட் ஹேண்ட் மட்டும் என்னென்ன நோட்ஸ் வாசிக்கணும், என்னென்ன ஸ்கேல்ஸ் வாசிக்கணும், என்னென்ன கார்ட்ஸ் பிடிக்கணும், அதை நீங்கள் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பார்க்காம ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ 6th ஸ்ட்ரிங், அப்போ 4th ஸ்ட்ரிங், அப்புறம் 5th ஸ்ட்ரிங், அப்படியே ஆல்டர்னேட்டிவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 1st ஸ்ட்ரிங், அப்புறம் 3rd ஸ்ட்ரிங், 2nd ஸ்ட்ரிங், 3rd ஸ்ட்ரிங், 1st ஸ்ட்ரிங். நீங்களாகவே வந்துட்டு ஒரு ஐடியாவோடு இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு அவ்வளோவா நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம எதனா ஒரு ஸ்கேல் வாசிக்கிறோம், இல்லை ஒரு லீட் எதனா வாசிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கீப் ப்ராக்டிஸிங்.